முகமது ரஃபி சாப் இவரை பத்தி நம்ம தெரியாதவர்கள் தமிழ்நாட்டிலையும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சரி, அவரை பத்தி தெரியாதன்னு இருக்க முடியாது. அந்த அளவு பாடலால, தன்னுடைய குரல் வளத்தால எல்லாரையும் கட்டி போட்டவர். எப்படி நம்ம தமிழகத்துல ஜெஸ் தாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், எம் சௌந்தரராஜன் இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருந்திருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல அந்த காலத்திலேயே முகமது ரஃபி சாப் அவர்களுடைய பேர் அந்த அளவு டாப்ல இருந்தது. அதை பத்தின ஒரு பதிவு இந்த இதுல பார்ப்போம் நம்ம. அதாவது நவ்னிஹால்னு ஒரு ஹிந்தி படங்க, ரொம்ப ஃபேமஸா வெளியாகி ரொம்ப வெற்றிகரமா ஓடின படம். அந்த படத்துல என்ன கதைனாக்க, ஒரு அநாத ஆசிரமத்துல வளரக்கூடிய ஒரு பையன்கிட்ட நேரு மாமான்னு சொல்லி அவங்க உனக்கு சொந்தக்காரர், உனக்கு நெருங்கினவர் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையன்ட்டு வளர்க்கப்படுறான். ஏன்னா நேரு எப்போதுமே சின்ன பிள்ளைங்களோட ரொம்ப பிரியமா இருப்பார். ரோஜா மலர வச்சுக்குவாரு, சின்ன பிள்ளைங்களோட ரொம்ப அன்பா இருப்பாரு, பிரியமா பேசுவார், கொள்வாரு. அப்படி அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ளவர் இல்லையா. அந்த வகையில இந்த சின்ன பையன் சொல்லணுமோ, அவன் உண்மையிலேயே எனக்கு சாச்சா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த பையன். அப்போ ஒரு டயத்துல அவன் என்ன பண்றான்னாக்க, அந்த கதைகள் கருவெல்லாம் அப்படி ஓடிட்டு இருக்குது. ஒரு டயத்துல என்ன பண்றான்னாக்க, அங்கிருந்து போயிட்டு நேரு சாச்சாவை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மும்பைக்கு தனியா கிளம்புறான். அங்கேருந்து ஒரு இடத்துல நின்று கேட்கிறான், இந்த மாதிரி நேரு சாச்சா எங்க, நான் பார்க்கணும், அவரை பாக்குறதுக்காக நான் அங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வருது. அதோட அந்த லாஸ்ட்ல ஒரு பாட்டு, அது மேரி ஆவாஸ் சுனோ அப்படின்னு சொல்லிட்டு, பியார் கா ராஸ் சுனோ அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரஃபி அவர்கள் பாடின அந்த உருக்கமான பாட்டு இடம்பெறுது. அதோட அப்படியே அந்த படம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் சாவன்குமார், மியூசிக் டைரக்டர் மதன் மோகன், பாடினது முகமது ரஃபி. இப்போ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, எல்லாருமே அதாவது இந்த மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர், படத்தோட டைரக்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து நாம அப்போதைய தற்காலிக பிரதமராக இருக்கக்கூடியவங்க இந்திரா காந்தி அம்மையார், அவங்க போய் சந்திச்சு டாக்ஸ் ஃப்ரீ இந்த படத்துக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அப்போ இவர் இந்த சாவன்குமார் இருக்காரு தயாரிப்பாளர், அவங்க அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு அல்ல. அப்போ இந்திரா காந்தியை சந்திக்கிறது அவ்வளவு கஷ்டமான டைம். இந்த டைம்லாம் இந்திரா காந்தி அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியாது அவங்களால. அப்போ காங்கிரஸ்ல முக்கியமான புள்ளியா இருந்தவங்க சரோஜினி நாயுடு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சரோஜினி நாயுடு. அவருடைய சகோதரர் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல சின்ன சின்ன ரோல்கள்ல வராரு. அப்ப அவர் மூலியமா என்ன பண்றாங்கன்னாக்க, அவர் பேர் ஹரீந்திரநாத் சட்டோபாத்தியாய், அவர் மூலியமா இந்திரா காந்தியை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்கான ஒரு டைமும் கிடைக்குது. அதன் மூலம் இந்திரா காந்திகிட்ட அவங்க எல்லாம் பேசி உட்காடுறாங்க. உட்காரும்போது அப்போதைய மதன் மோகன் எல்லாருக்கும் சொல்றாங்க, மேடம் நீங்க அந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணும், அதை பாத்தீங்கன்னா அந்த படத்துல உங்களுக்கு அவ்வளவு உங்களுடைய தந்தையாரை பத்தின ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு நானே இப்போ பயங்கர இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம் நாடு, எனக்கு ஒரு நிமிஷமும் அவ்வளவு முக்கியமான நிமிஷம், நான் 3 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ மதன் மோகன் என்ன சொல்றாரு, மியூசிக் டைரக்டர் மதன் மோகன் என்ன சொல்றாருனாக்க, இல்லம்மா நீங்க ஃபுல் படத்தையும் நீங்க பார்க்க வேண்டாலும் அந்த பாடல் காட்சி மட்டுமாவது நீங்க பார்க்கலாமே அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சரி சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாடல் ஒளிபரப்பப்படுது. அப்பதான் அந்த மேரி ஆவாஸ் சுனோ அப்படிங்கிற அந்த முகமது ரஃபியோடைய அந்த பாடல் அங்க ஒளிபரப்பப்படுது. அப்போ அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார். தன்னுடைய தந்தையுடைய நினைவு அவங்களுக்கு வருது. அந்த பாட்டை கேட்க கேட்க அதுல ஆத்மார்த்தமா அந்த முகமது ரஃபி அந்த பாடலை பாடி இருக்கிறதையும் கேட்டுட்டு அவங்க அப்படியே அந்த உலகத்துக்கு போறாங்க.
தன்னுடைய தந்தையாரோட சிறு வயசுல இருந்து இருந்தது, கடைசி வரைக்கும் அவர் இறந்து போன வரைக்கும் எப்படி இப்படிலாம் நடந்தது, அப்படியே அவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் வந்து அப்படியே வருது. வந்துட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, உள்ள கிளம்பிடுறாங்க. இந்த ஹால்ல இருந்து உள்ள போயிடுறாங்க, அவங்களுடைய அந்தரங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்க உட்காந்துட்டு கண் கலங்குறாங்க. கண்லேருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே வடியுது. அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு கடைசியில காளிதரிசிட்ட சொல்லி அனுப்புறாங்க, விவரங்களை சொல்லி அனுப்புறாங்க. அவர் வெளியில வராரு, காளிதரிசி வராரு. வந்துட்டு அவர் சொல்றாரு, அவரு இவர்கிட்ட யாரு படத்தோட தயாரிப்பாளர் சாவன்குமார்ட்ட கூப்பிட்டு, சார் உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டது, நீங்க வந்து டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துடுறோம், ஃபுல்லா படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ நாங்க கொடுத்துடுறோம் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சந்தோஷப்பட்ட வெளியில வராங்க. படம் ரிலீஸ் ஆகுது. படம் அந்த அளவு வெற்றி அடையுது. ஒரு படத்துல ஒரு பாடல் வந்து 3 நிமிஷம் தான். அந்த பாடல்ல வந்து ஆத்மார்த்தமா நம்ம வந்து பாடும்போது அந்த பாடலுடைய வரிகள் வந்து அந்த மனிதர்களை வந்து எந்த அளவு வருடி செல்லுது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். அது இந்திரா காந்தி அம்மையார் வந்து எனக்கு டைம்லாம் இல்லை, பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னவங்க அந்த ஒரு 3 நிமிஷம் அந்த பாடல் மேரி அவாசனோங்கிற அந்த முகமது ரஃபியோடைய பாடல் அந்த கேட்ட உடனேயுமே அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே கொலன்னு கொட்டுது. உடனே சந்தோஷத்தோட அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க, இந்த படத்துக்கு நான் வந்து இந்தியா முழுக்க டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முகமது ரஃபியோடைய பெருமைகளை வந்து நாம ஏற்கனவே நிறையவே நம்ம கேஜி ஜேசுதாஸ் சொல்லி இருக்கிறாரு. நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல போனப்போ கூட இவருடைய பாடல்களை பாடித்தான் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்கிட்ட முகமது ரஃபியோட பாடல்ல பாடிதான் இது பண்ணதா அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கேஜி ஜேசுதாஸ் அவரும் வந்து முகமது ரஃபியோட பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. அவரை வந்து ஈர்த்த குரல்கள்ல முகமது ரஃபியோட குரல் மிக சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஜி ஜேசுதாஸ் சொல்லியிருக்காரு. கேஜி ஜேசுதாஸுக்கே வந்து தெய்வீகமான குரல், அந்த அளவு காந்த குரல்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு டோனு ஜேசுதாஸ் அவர்களுக்கு. அவரே வந்து முகமது ரஃபியுடைய டோனை வந்து சிலாகிச்சு சொல்றாருனாக்க அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த முகமது ரஃபி எப்படிப்பட்ட ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வு நமக்கு எக்ஸாம்பிளா இருக்குது. இதே போல முகமது ரஃபியோடைய மற்ற செயல்கள், அவர் வந்து கதாநாயகர்களோட சில ரிஷி கபூர், மற்றபடி பிருத்திவிராஜ் கபூர் இவங்களோடலாம் வந்து இந்த எப்படி அவருடைய டோன் பொருந்துச்சு, அதுக்கு சம்பந்தமா வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இங்க நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து வேற பதிவுகளை நம்ம டைம் அடிக்கிறப்ப நம்ம பார்ப்போம். இந்த பதிவு வந்து நான் வந்து ஹிந்தி மொழியில வந்த கட்டுரைகளை அப்படியே அதை மொழி மாற்றம் செஞ்சு அதை வந்து நான் தமிழ்ல நான் கொடுத்துருக்கிறேன். இதுல 1-2 தவறுகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த மொழி அந்த ஏற்கனவே இந்த ஒரிஜினல் இருக்குல்ல அதுல வந்து தவறுகளா கூட இருக்கலாம். அதனால ஏதாவது இந்த வரலாற்றுல இதுல வந்து ஏதாவது பிழைகள் இருந்துச்சுனாக்க நான் சொன்னதுல ஏதாவது ஏன்னா மொழி மாற்றம் செய்யும்போது நமக்கு ஒரு சில தவறுகள் வரலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க, அதை நம்ம திருத்திக்குவோம். ஓகேங்களா?